அப்ப பரக்கத்துங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும்? பரக்கத்துங்கிறது எந்த கோணத்திலையும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய ஒரே கோணம் மட்டும்தான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிச்செய்யில பரக்கத்தை கேட்க சொல்றாங்க. ஒளிச்செய்யில என்ன பரக்கத்து இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு அதுல என்ன ஒழுதானே செய்யறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்யும் போது நடுவுல ஒரு துவா ஓத சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த துவாவை பரக்கத்தை கேளுங்கன்னு இருக்காங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான பல்லிகனா ரமலான், இதுலயும் பரக்கத்தை கேட்டிருக்காங்க. சுப்ரா விரிக்கை சாப்பிட உட்காடுறோம், சுப்ரா விரிக்கையில ஒரு துவா ஓதுவோம், அதுவும் பரக்கத்து. பரக்கத்து அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிற துவாவோட, யா அல்லாஹ் எனக்கு அதைத்தான் இதுதான் இல்லைங்க, எல்லாத்துலேயும் உன்னுடைய பரக்கத்தை கொடுன்னு கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஏன்னா குறைவாக இருக்கிறதுல நிம்மதி அடைகிறது அந்த பரக்கத்தை கொண்டுதான். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு பரக்கத்தின் இஸ்ஸான்னு பேர் வச்சிருவோம். ஆனால் அந்த என்ன சொல்லுவோம், அந்த பிள்ளைய பரக்கத்துன்னு கூப்பிடுவோம். கூப்பிடலாம், தப்பு இல்லை. இப்போ யாராவது கேட்குறாங்க பரக்கத்து எங்கன்னு கேட்குறாங்க, வெளியே போயிடும். பரக்கத்தை எங்க தூங்குது, பரக்கத்தை எங்க குளிக்குது. பரக்கத்தின் இஸ்ஸான்னு சேர்த்து பேசிட்டா பிரச்சனை கிடையாது. அந்த பேருக்கு தகுந்த அடையாளம் வேணும் இல்லை? அதே மாதிரி தான் இந்த ரஹ்மத்து, சலாமத்து, இந்த பேர்லாம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த 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 சிந்தனையோட பேர் வச்சு கூப்பிடக்கூடியவர்களாக. இதெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தில் வரக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தையை நம்ம பாதியோட கட் பண்ணுறோமே, அவங்க அங்கே நிற்கிறாங்க அவங்க இங்கே நிற்கிறாங்க நம்ம சொல்கிறோமே அப்படிங்கிற நினைச்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் சரிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ இந்த லைலத்துல்